அதிகாரம் 14. டாக்டர் கேசவன் இவ்வாறு கூறி முடித்ததும், சுந்தரேசன் எங்களுக்கு பிறந்தவன்தான். நீங்கள் கூறுவது யாவும் உண்மையே. பிரபுவே, நானே உமது தங்கையின் துயரத்திற்கும் அவள் மனமில்லாமலே இருப்பதற்கும் காரணமாகிய சண்டாளன் என்று கூறிவிட்டு தம்மை மன்னிக்கும்படி கூறி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான். பிரபு முதலிய மூவரும் பேரிடி விழுந்தவர்கள் போலாகிவிட்டார்கள். ஜெகநாதன், இதோடு நம் குலத்தின் கௌரவமும் மானமும் போய்விட்டன. நாம் சுந்தரேசன் விஷயத்தில் நடந்து கொண்ட மாதிரிக்கு இனி நாம் சைனியத்தில் தலை காட்டவே முடியாது என்று எண்ணிக்கொண்டான். பிரபு சற்று நேரம் பெருமூச்சு விட்டுக்கொண்டு அறையில் முன்னும் பின்னும் உழவிவிட்டு குருவை நோக்கி, இனி எதையும் ஒழிக்காமல் நடந்த சங்கதிகள் யாவற்றையும் கூறிவிடு என கூறினார். 31 வருடங்களுக்கு முன்பு பிரபுவுக்கு 27 வயது. மரகதம்மாளுக்கு 16க்கு மேல் நடக்கிறது. இவர்கள் தாய் தந்தையர் முன்பே இறந்து விட்டார்கள். பிரபு தன் தங்கையிடம் மிக்க பட்சமாக இருந்தாலும் அவளை தனியே மாளிகையில் வேலைக்காரரோடு விட்டுவிட்டு தான் இளவனபுரியிலும் வேட்டை விளையாட்டிலும் கேளிக்கையாக காலத்தை கழித்து கொண்டிருந்தார். மரகதம்மாள் தன்னை கேட்பவர் யாருமின்றி வீட்டிற்கு தானே அதிகாரியாக இருந்து வந்தாள். அப்போது அருமைநாதனுக்கு 32 வயது. ஆனால் அயோக்கிய நடத்தை உடையவன். மரகதம்மாளுக்கு அப்போது கள்ளம் கபடம் தெரியாதாகவே இவர் சுலபமாக அவளை மயக்கியே மாற்றிவிட்டார். பிரபு 3 மாதத்திற்கு ஒரு முறையே மாளிகைக்கு வருவது. இதனால் இவர்களுக்கு எல்லா சௌகரியங்களும் இருந்தன. மரகதம்மாள் கற்பவதியான போது இருவரும் மிக்க திகிலடைந்து விட்டாலும் குருவின் தூண்டுதலால் மரகதம்மாள் கடைசி வரையில் தன் ரகசியத்தை யாரும் அறியாமல் காப்பாற்றி வந்தாள். வீட்டிலுள்ள வேலைக்காரரில் ஒருவருக்கும் சங்கதி தெரியாது. அவ்வூரில் காமாட்சி என்ற ஒரு உதவி மூதாட்டி இருந்தாள். குரு குழந்தை உயிரோடு இருந்தால் வளர்ப்பதற்காக அவளோடு ஏற்பாடு செய்து கொண்டு அவளை மெதுவாக மரகதம்மாள் வீட்டிற்கு வரவும் போகவும் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தான். காமாட்சி தான் அன்று தோழியாக இருந்தவள். குழந்தை பிறந்த பின் டாக்டரும் குருவும் சென்றவுடனே அவள் குழந்தையை தன் வீட்டிற்கு கொண்டு போய்விட்டாள். மரகதம்மாள் 5-6 நாள் ஜுரம் என்று அபிநயம் செய்து அப்புறம் சீக்கிரத்தில் சுகமடைந்தாள். காமாட்சி 2 மாதங்கள் வரை குழந்தை தன் வீட்டில் இருப்பதையே யாரும் அறியாவிட்டாமல் வைத்திருந்தாள். அப்புறம் ஒரு நாள், நான் காலையில் கதவை திறந்த பொழுது இக்குழந்தை என் வீட்டின் வாசற்படியில் இருத்தப்பட்டது என்று கதை கட்டிவிட்டாள். குரு அவளுக்கு மாதம் கொஞ்சம் பணம் கொடுத்து வந்தான். சாதாரணமாகவே புருஷர்களுக்கு தாங்கள் உலகறிய மனம் புரிந்த மனைவி வயிற்றில் பிறந்த குழந்தை மேல்தான் அன்பிருப்பது வழக்கம். கள்ளத்தனமாக பிறந்த சந்ததி மேல் அன்பிராது. இந்த குரு அதிலும் இரக்கமில்லாதவன். அவனுக்கு தன் புத்திரன் என்ற விசுவாசமே கிடையாது. அதற்கு மாறாக அவன் வளர வளர அவன் மேல் இவனுக்கு அதிக வெறுப்பே உண்டாயிற்று. சுந்தரேசனுக்கு 18 வயதான பொழுது காமாட்சியின் வீடு தீப்பற்றி கொண்டு அவள் அதில் அகப்பட்டு மடிந்தாள். குரு அதோடு அந்த ரகசியம் அவளோடு மறைந்து விட்டதால் இனி வெளியே வராதென்று தீரத்தோடு பேசாமல் இருந்து விட்டான். பெண் எப்போதும் தான் கள்ளத்தனமாக பெற்ற சந்ததி மேல் அன்பு வைத்திருப்பாள். ஆனால் மரகதம்மாள் அதற்கு மாறான குணமுடையவளாக இருந்தாள். அவளுக்கு இந்த இக்கட்டு நேர்ந்த பிறகுதான் உலக அனுபவம் தெரிந்தது. குரு தனக்கு ஒரு மனைவியும் 2 குழந்தைகளும் இருந்து நம்மை வேண்டுமென்றே சதி செய்துவிட்டான் என்று அவன் மேல் அவளுக்கு பூரண வெறுப்புண்டானது. உலகில் யாவர் மேலுமே அவநம்பிக்கையும் வெறுப்பும் உண்டாகிவிட்டன. அவள் குணத்திலும் நடத்தையிலும் திடீரென்று மாறுதல் உண்டாயிற்று. நாம் முன்னமே கூறியதற்கு காரணம் இதுதான். இந்த விருப்பால் அவள் புத்திரவாஞ்சையும் மங்கிவிட்டது. ஆயினும் காமாட்சியம்மாள் இருந்ததும் சுந்தரேசன் நிராதரவாக நின்று விட்டான் என்றதை கேட்டதும் அவள் மனம் பதைபதைத்தது. அவள் குருவை அழைத்து, நான் பணம் தருகிறேன், நீ கிராம குருவானதால் நீரே உதவி செய்வது போல அவனுக்கு உதவி செய் என்றாள். குரு அப்படி ஒருபோதும் செய்யக்கூடாது. டாக்டர் கேசவன் ஊரில் இருப்பதால் அவன் எப்படியாவது சந்தேகமடைவான். அப்புறம் சங்கதி வெளியாகிவிடும். ஆகையால் அம்மாதிரி நான் செய்யவே மாட்டேன் என்று மறுத்துவிட்டான். அவனுடைய இரக்கமற்ற துஷ்ட செய்கையால் தான் சுந்தரேசன் ஒரு உதவியுமின்றி அனாதையாக கஷ்டப்பட வேண்டியதாயிற்று. தன் புத்திரனுக்கு மரண தண்டனை கிடைத்தது ஜெகநாதனுடைய முயற்சியால் தான் என்று அவளுக்கு தெரியும். அதனால்தான் அவன் மேல் அவ்வளவு கோபம் வந்தது. கடைசியில் தன் புதல்வன் கொல்லப்படுவான் என்றதை கேட்டதும் அவள் மனம் சகிக்க முடியாமல் அம்மாதிரி கூவி அலறி மூர்ச்சை அடைந்து அம்மனோவேதனையை வியாதியாக படுத்திவிட்டாள். பிரபு உடனே குருவை உதைத்து ஊரை விட்டே துரத்தி விட்டிருப்பார். ஆனால் தம் குடும்ப மானத்திற்காக அஞ்சினார். அவர் தம் மனைவியை அழைத்து, நீ உடனே என் தங்கையிடம் சென்று அவள் தோழியை வெளியில் அனுப்பிவிட்டு நீ மட்டுமே கிட்ட இரு. அவளுக்கு ஸ்மரணை வந்ததும் நடந்த சங்கதிகளை கூறி, சுந்தரேசன் மன்னிப்படைய என்னால் கூடிய முயற்சியெல்லாம் நான் செய்வேன் என்றும், பிறகும் அவன் க்ஷேமமாக இருக்க வேண்டியதற்கு அவசியமான எல்லா ஏற்பாடும் நான் செய்வேன் என்றும், அவள் இந்த ரகசியத்தை அடக்கியே வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் எல்லா தேடுதலும் கூறு. அவள் புத்திரன் விஷயத்தில் சற்றும் பயமடைய வேண்டாம் என்று கூறு என்று சொல்லி அனுப்பினார். பிரபுவின் மனைவி தான் புகுந்திருக்கும் குடும்பத்திற்கு அவமானம் நேரிட்டு விடுவதென்ற பயத்தால் தன் கணவன் கூறியபடியே துரிதமாக சென்றாள். பிரபு இனிமேல் தாமதம் செய்யலாகாதென்று டாக்டரை ஒருபுறம் அழைத்து சென்று, சரி, இந்த ரகசியத்தை வெளியிடாமல் இருக்க உனக்கு என்ன தொகை வேண்டும் என்று கேட்டார். டாக்டர் 50,000 ரூபாய் என்றார்.
பிரபு, சரி, அப்படியே அத்தொகை லவணபுரி பாங்கியில் உன் பெயரில் வைக்கப்படும். நான் இன்றைக்கே சென்று அதை பற்றி ஏற்பாடு செய்கிறேன் என்றார். டாக்டர் சந்தோஷத்தோடு தம் வீட்டிற்கு சென்றார். பிரபு அதன் பிறகு குருவை அழைத்து, நீர் இனி என் வீட்டில் கால் வைக்கக்கூடாது, எங்களோடு பேசவும் கூடாது. ஊரில் இதற்கு தக்க சாக்கு ஏதாவது கூறிவிடும். ஆனால் உம்முடைய நன்மைக்காக இந்த ரகசியம் மட்டும் வெளியில் வராதிருக்க வேண்டும். பத்திரம் என கூறி மிரட்டி அவனை வெளியில் அனுப்பிவிட்டார். குரு இதோடு தப்பியது போதும் என்று போய்விட்டான். பிரபு உடனே ஜெகநாதனை அழைத்து, இப்போது சுந்தரேசனுக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறார்களே, அத்தண்டனை நிறைவேற எத்தனை நாள் செல்லும்? மத்தியில் எவ்வளவு அவகாசம் இருக்கிறது என்று கேட்டார். ஜெகநாதன், அந்த தீர்ப்பை மேலதிகாரிகளுக்கு நேற்று அனுப்பியிருப்பார்கள். அது அவர்கள் அங்கீகாரம் பெற்று வெள்ளிக்கிழமை வந்துவிடும். அப்படி வந்தால் சனிக்கிழமை தண்டனை நடந்துவிடும் என்றான். பிரபு, இன்று செவ்வாய்க்கிழமை, தாமதம் செய்ய காலமில்லை. நான் 1 மணி நேரத்திற்கே புறப்பட்டு லவணபுரிக்கு செல்கின்றேன். நீ உடனே புறப்பட்டு போய் கர்னல் உக்கிரசேனனை கண்டு பேசு. அவன் முன்னமே உன்னிடம் கடன் வாங்கியிருக்கிறான். இன்னும் 10,000, 20,000, 30,000 வேண்டுமானாலும் கொடுப்பதாக கூறி அவன் கைப்பட சுந்தரேசனை மன்னிக்க வேண்டும் என்று மேலதிகாரிகளுக்கு ஒரு கடிதம் எழுதச் செய்து அதை வாங்கி எனக்கு லவணபுரிக்கு அனுப்பு. அது நான் அங்கு செய்யும் முயற்சிக்கு மிக்க அனுகூலமாக இருக்கும். நீ வெள்ளிக்கிழமை தப்பாமல் இங்கே வந்திரு. ஏனெனில் நான் மண்ணாப்பு கொண்டு வந்தால் நீயே உடனே அதை கொண்டு போய் கர்னலிடம் கொடுத்து விட வேண்டும். அப்படிப்பட்ட சமயத்தில் அந்நியரை நம்பலாகாது. ஜெகநாதா, நாம் இதுவரையில் உண்மை தெரியாமல் சுந்தரேசனுக்கு அளவு மீறிய கெடுதிகளை செய்துவிட்டோம். ஆகையால் இதை பற்றி எல்லளவும் அலட்சியமாவது தாமதமாவது செய்யவே கூடாது. பத்திரம், அவன் உயிரை நமது உயிராக இனி நினைத்து நட என கூறினார். அவ்வாறே 1 மணி நேரத்திற்குள் பிரபு வண்டியில் லவணபுரிக்கும் ஜெகநாதன் புரவி மேல் மங்காபுரத்திற்கும் பிரயாணமானார்கள். இச்சங்கதிகள் நடந்த மறுநாள் புதவாரம் தேவசுந்தரியும் அவள் புதல்வனும் சுந்தரேசனை காண சிறைசாலைக்கு சென்றார்கள். அவன் மிக்க ஜாக்கிரதையான காவலில் வைக்கப்பட்டிருந்தான். சுந்தரேசனுக்கு கடந்த கொஞ்ச காலமாக நாம் நமது மனைவியையும் குழந்தையும் மிக்க குரூரமாக நடத்தினமே என்று மனத்துயர் உண்டாகியிருந்தது. அவன் தன் மனைவியை கண்டதும் அத்துயரத்தை கூறி அவளை பலதரம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டான். தேவசுந்தரி, தாங்கள் அப்படி கேட்க வேண்டாம். என் மனதில் அதை பற்றி எல்லளவும் கவலை இல்லை. இப்பொழுது தங்களை விட்டுவிடுவதானால் என் உயிரை கொடுக்க நான் மிக்க சந்தோஷமாக ஆயத்தமாக இருக்கிறேன் என்றாள். சிறுவருக்கு தன் தந்தைக்கு ஏதோ பெரிய ஆபத்தென்று மட்டும் தெரியும். அன்று மூவரும் சந்தித்த காலத்தில் நேரிட்ட கோரக்காட்சியை விவரிப்பதென்றால் மிக்க பரிதாபமாக இருக்கும். வியாழக்கிழமை ஜெகநாதன் கோரிக்கைப்படியே கர்னல் உக்கிரசேனன் சுந்தரேசனை மன்னிக்கும்படி மனு எழுதி அனுப்பினார். அதே தினம் மேலதிகாரிகளிடமிருந்து தண்டனையை அங்கீகாரம் செய்ததாக உத்தரவு வந்துவிட்டது. இரண்டும் வழியில் மாறி சென்றன. ஆதலால் தண்டனையை நடத்தும்படி உத்தரவு வந்த போதிலும் பின்னால் சென்ற மனுவை கண்ட பிறகு மன்னிக்கும்படி உத்தரவு வரக்கூடும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சமயத்தில் குற்றவாளிக்கு இரண்டும் தெரியாமல் ஒரு நம்பிக்கையை உண்டாக்கலாகாதென்று மன்னிக்கும்படி செய்யப்பட்ட பிரயத்தனத்தை அவனுக்கு தெரிவிக்கவில்லை. இதனால் சுந்தரேசனுக்காவது தேவசுந்தரிக்காவது ரங்கநாதன் பிரபு செய்யும் முயற்சி தெரியாது. வெள்ளிக்கிழமை காவல் இருக்கும் வீரன் தண்டனைக்கு உத்தரவு வந்துவிட்டதையும் ஆகையால் மறுநாட்காலை அது நிறைவேற்றப்படும் என்பதையும் சுந்தரேசனிடம் கூறினான். அன்று மாதவி தேவசுந்தரியோடு சென்று சுந்தரேசனை கண்டு, உன் மனைவியையும் புத்திரனையும் நானும் என் புருஷனும் கைவிடாமல் எங்கள் வீட்டில் வைத்துக்கொண்டு காப்பாற்றுவோம் என்று மிக்க அன்போடும் உறுதியோடும் கூறினாள். அதனால் அவன் மனம் சற்று தேறுதல் அடைந்தது. கடைசியில் புருஷனும் மனைவியும் கண்ணீர் பெருக்கிக் கொண்டே மிக்க அரிதிற்பிருந்தார்கள். அன்றிரவு முழுவதும் சுந்தரி சற்றும் நித்திரையின்றி நரகவேதனைப்பட்டு கொண்டு கடவுளை பிரார்த்தித்து கொண்டே இருந்தாள். முன் ரங்கநாதன் பிரபுவின் மாளிகையில் பத்மாவதி அம்மாளும் அவள் குமாரத்தி அமிர்தவல்லியும் வந்து தங்கியிருந்தார்கள் என்று கூறினோம் அல்லவா? அவர்கள் தங்கள் மாளிகைக்கு திரும்பிய பின் அம்மாது தன் புதல்விக்கு வேறு மணாளனை ஏற்பாடு செய்ய முயலவில்லை. ஏனெனில் முன் தான் பிரியப்படாத ரகுபதி என்பவன் இப்பொழுது சோமநாத பிரபுவின் திரண்ட ஆஸ்திக்கு சொந்தக்காரனாக விட்டிருந்தபடியால் தன் புத்திரிக்கு அவன் மேலேயே காதல் இருப்பதாலும் இப்பொழுது அவன் வந்து கேட்டால் போதும், அவனுக்கு அவளை கொடுத்து விடுவதென்று தீர்மானம் செய்து கொண்டிருந்தாள். ரகுபதி ஒரு நாள் பத்மாவதியுடைய மாளிகைக்கு வந்து தான் இதுகாரம் ஆஸ்தி இல்லாமல் சொல்ப சம்பளத்தில் இருந்தபடியால் அமிர்தவல்லியின் மேல் தனக்கிருந்த காதலை வெளியிடவில்லை என்றும் இப்பொழுது தான் தன் பெரிய தந்தையின் ஆஸ்திக்கும் பட்டத்திற்கும் உரியவனாகிவிட்டதால் அதை வெளியிட வந்ததாகவும் கூறினான். அதன் மேல் அச்சீமாட்டி தன் புதல்வியை ஆஸ்தியோடு அவனுக்கு கொடுப்பதாக வாக்களித்து விட்டாள். அன்று அமிர்தவல்லியின் மனதில் அரித்து கொண்டிருந்த பெரும் துயரமும் நீங்கியது. ரகுபதி அமிர்தவல்லியின் வீட்டிற்கு வர வேண்டுமானால் மங்காபுரத்தின் மார்க்கமாகத்தான் வர வேண்டும். அவன் வந்து அமிர்தவல்லியை மனம் புரிவதாக பேசியது வியாழக்கிழமை. அன்று மாலை அங்கிருந்து அவன் தன் மாளிகையை நோக்கி போகும்போது மங்காபுரத்தின் அருகில் வழியில் ஒரு மேற்றின் மேல் ஒரு மனிதன் உட்கார்ந்திருப்பதைக் கண்டான். அப்போது இரவு 7 மணி இருக்கும். ரகுபதி குதிரை மேல் வருவதைக் கண்டதும் அம்மனிதன் மிக்க கஷ்டத்தோடு எழுந்து வரவே ரகுபதி குதிரையை நிறுத்தினான்.
அம்மனிதன் தன் அருகில் வந்ததும் அவன் முகத்தைக் கண்ட ரகுபதி மிக்க வியப்பும் பயமும் பரிதாபமும் அடைந்தான். ரகுபதி அவனுக்கு தன் ஜேபியில் இருந்த 2-3 வெள்ளி நாணயங்களை கொடுத்துவிட்டு சென்றான். அவன் தன் பெரிய தாய் தந்தையிடம் சென்று பத்மாவதி அம்மாள் தனக்கு அமிர்தவல்லியை கொடுப்பதாக ஒப்புக்கொண்ட சந்தோஷ சங்கதியை கூறிவிட்டு வெள்ளிக்கிழமை மாலை புறப்பட்டு மறுபடியும் அமிர்தவல்லியின் வீட்டிற்கு வந்தான். வழியில் மங்காபுரத்தில் நாளைய தினம் காலை ஒரு போர் வீரனுக்கு மரண தண்டனை நடக்கப் போகிறது என்று கேள்விப்பட்டான். அமிர்தவல்லியின் வீட்டில் வெள்ளிக்கிழமை இரவு யாவரும் நித்திரை செய்து கொண்டிருந்தார்கள். விடியற் காலம் 6 மணி ஆயிற்று. அச்சமயம் வெளியில் சென்ற ஒரு வேலைக்காரன் அவசரத்தோடு உள்ளே ஓடி வந்து, வீதியில் ஒருவன் கத்தி வெட்டப்பட்டு மரணத் தருவாயில் விழுந்து கிடக்கிறான் என்றான். இதை கேட்டதும் அமிர்தவல்லியும் அவள் தாயும் பாவம் அவனை உடனே எடுத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார்கள். வேலைக்காரர் அவனை தூக்கி வந்து ஒரு தாழ்வாரத்தில் கிடத்தினார்கள். ரகுபதியும் எழுந்து போய் பார்த்தபொழுது அவன்தான் முன் இரவு தான் கண்ட அந்த குருபி மனிதனே என்று தெரிந்தது. அவன் முகத்திலும் புயத்திலும் கத்தி வெட்டப்பட்டு அதிக இரத்தப்போக்கால் அப்படி களைத்திருந்ததாக தெரிந்தது. அவன் நன்றாக சுவாசம் விடுவதற்காக அவன் உடைகளை களைந்தார்கள். ஒரு வைத்தியரை அழைத்து வந்து சிகிச்சை செய்ய சொன்னார்கள். அவன் காயம் கட்டப்பட்டது. அவனுக்கு வைத்தியர் கொஞ்சம் மருந்து வார்த்த பின் அவன் நித்திரை போய்விட்டான். அவன் யார் என்று அறிவதற்காக அவனிடம் ஏதாவது அடையாளம் இருக்கிறதா என்று அவன் உடைகளை சோதித்தார்கள். அவற்றிலிருந்து ரகுபதி முன்னால் கொடுத்த வெள்ளி நாணயங்களும் அதோடு ஒரு நாணயமான பையில் 7-8 சவரன்களும் ஒரு கடிதமும் இருந்தது. அக்கடிதத்தில் கேப்டன் ஜெகநாதன் ஆலம்பட்டி என்று விலாசம் எழுதப்பட்டிருந்தது. இவைகளே அன்றி ஒரு பெரிய கடித உரை சீல் செய்யப்பட்டிருந்தது. அது இராணுவ மேலதிகாரிகளிடமிருந்து கர்னல் உக்கிரசேனனுக்கு அனுப்பப்பட்டதென்று தெரிந்தது. அந்த உரை பிரிக்கப்பட்டிருந்ததால் ரகுபதி உடனே அதற்குள் இருக்கும் கடிதத்தை பார்த்த பொழுது அது சுந்தரேசனை மன்னித்துவிடும் உத்தரவாக இருந்தது. ரகுபதிக்கு உடனே சங்கதி தெரிந்துவிட்டது. அன்று கொல்லப்பட போகும் அம்மனிதனுடைய மன்னிப்பு உத்தரவே இது என்று தெரிந்து கொண்டு உடனே மிக்க வேகமாக செல்லக்கூடிய ஒரு குதிரை மேலேறிக்கொண்டு அந்த உத்தரவை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அம்மனிதனிடமிருந்து வஸ்துக்களாலும் அவன் நிலைமையாலும் அவன் களவாடி இருக்க வேண்டும் என்று தெரிந்ததால் அவனை விடாமல் பத்திரமாக வைத்திருக்கும்படி கூறிவிட்டு மங்காபுரத்தை நோக்கி அதிவேகமாக குதிரையை விட்டான். ரகுபதி புறப்படும் பொழுது காலை 9:30 மணியாகிவிட்டது. தான் முன்னால் மங்காபுரத்தின் மார்க்கமாக வரும்பொழுது நாளைய தினம் ஒரு போர் வீரனுக்கு மரண தண்டனை நடக்கப் போகிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் அது எந்த வேலைக்கென்று தெரியாது. வேகமாக சென்றால் 3/4 மணி நேரத்தில் மங்காபுரம் போய் சேரலாம். நாம் போவதற்குள் எங்கே காரியம் மிஞ்சிவிடுமோ, ஐயோ அநியாயமாக ஒருவன் பிராணன் வாங்கப்படுமே என்ற பயத்தால் வாயு வேகம் மன வேகம் என்னும்படி குதிரையை செலுத்தி கொண்டு சென்றான். அவன் எண்ணம் முழுதும் எப்போதும் மங்காபுரம் போய் சேருவோமோ என்றிருந்ததே என்று இந்த உத்தரவு அம்மனிதன் கையில் எப்படி வந்திருக்கும் என்று கூட அவன் சிந்திக்கவில்லை. சனிக்கிழமை காலை 8 மணிக்கு மங்காபுரத்திலுள்ள சைனியத்தை சேர்ந்த உத்தியோகஸ்தரில் கர்னல் உக்கிரசேனனும் இன்னும் 2-3 உத்தியோகஸ்தர்களும் காலை உணவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் கேப்டன் பதவியில் இருக்கும் ஒருவன் கர்னலை நோக்கி, அப்படியானால் பெரும்பாலும் சுந்தரேசனுக்கு மன்னிப்பு உத்தரவு வந்துவிடும் என்றான். கர்னல், அப்படித்தான் நம்புகிறேன். ரங்கநாத பிரபு அவனை குழந்தை முதல் அறிவாராம். மேலும் அவன் அவருடைய புலங்களில் வேலை செய்து கொண்டிருந்தவனாம். அதனால் அவனுக்கு இப்படிப்பட்ட மரணம் நேரிடுவது அவருக்கு மனத்தாங்கலையும் அவமானத்தையும் உண்டாக்கும் என்று நினைத்தே அவர் நேரில் அதிகாரிகளை காண லவணபுரிக்கு சென்றார். கேப்டன், தாங்களும் மன்னிக்கும்படி மனு அனுப்பினீர்களாமே? ஆமாம், கேப்டன் ஜெகநாதன் வந்து தன் தந்தை மிகவும் வேண்டிக் கொள்கிறார் என்று கூறினதால் நான் எழுதி அனுப்பினேன். பிரபு ஜெகநாதனை வெள்ளிக்கிழமை மாலை தமது மாளிகையில் வந்து ஆயத்தமாக இருக்கும்படி கூறினாராம். அதற்காகத்தான் அவன் நேற்றே போயிருக்கிறான். பிரபு நேற்று இரவோ அல்லது இன்று மாலையோ வந்துவிட்டிருக்க வேண்டும். ஜெகநாதன் அவர் வந்த நிமிடமே அந்த உத்தரவை வாங்கி கொண்டு இங்கு வந்து விடுவான். கேப்டன், அப்படியானால் ஒவ்வொரு வினாடியும் அவனை எதிர்பார்க்கலாம் அல்லவா? ஆமாம், சந்தேகம் என்ன? நாம் சரியாக 10 மணிக்கு அவன் தண்டனை நிறைவேற்றுவதாக எழுதியிருந்தோம். அதன்படி உத்தரவும் வந்துவிட்டது. இப்பொழுது அந்த வேலைக்குள் வேறு உத்தரவு ஒன்றும் வராவிட்டால் நாம் தண்டனையை நடத்திவிட வேண்டியதா? கர்னல், சட்டப்படி அப்படித்தான் செய்ய வேண்டும். ஆனால் நமது ரங்கநாதன் பிரபு போன்ற ஒரு சீமான் அதில் அக்கறை எடுத்து கொண்டிருப்பதால் 1/4 மணிக்கு அரை மணி நேரம் பொறுத்து பார்க்க வேண்டியதுதான். கேப்டன், ஆமாம் ஆமாம், அந்த பிரபுவுக்காக செய்ய வேண்டியதுதான். நான் எதற்கும் 9:30 மணிக்கு எல்லாம் ஆயத்தம் செய்கிறேன். அதற்கு மேல் எப்படியும் 1 மணி நேரம் காலதாமதமாகும். அதற்குள்ளாவது ஜெகநாதன் வந்து விட மாட்டானா? ஆமாம், எப்படியும் உத்தரவு வந்துவிடும். பிரபுவே நேரில் போயிருப்பதால் ஒரு சந்தேகமும் இல்லை. அதன்படியே சரியாக 9:30 மணிக்கு கட்டிடத்தின் உள்ளிருந்து வெளியான இடத்தில் பட்டாளத்தில் உள்ள வீரர்கள் அனைவரும் அணிவகுத்து நிறுத்தப்பட்டார்கள். ஒரு பக்கத்தில் சுமார் 20 உத்தியோகஸ்தர் ஒரு புறம் அமர்ந்திருக்க இடம் காலியாக விடப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட குற்றவாளியின் மரண தண்டனை நிறைவேற்ற அவனை தூக்கில் போடுவதில்லை. ஆனால் 6 வீரர்கள் ஏக காலத்தில் துப்பாக்கியால் அவனை சுட்டுவிடுவார்கள். பட்டாளத்தில் உள்ள சாதாரண போர் வீரர்கள் அனைவருக்கும் சுந்தரேசன் மேல் அதிக பரிதாபமும் விசுவாசமும் உண்டு.
ஆதலால் அவனை சுட ஆள் ஏற்படுத்துவது மிக்க கஷ்டமாக இருந்தது. கடைசியில் சீட்டு போட்டு 6வரை பொறுக்கினார்கள். அவர்கள் தங்கள் பெயர் வந்ததை கேட்டதும் மனம் நொந்து கண்ணீர் விட்டார்கள். ஆயினும் கட்டளையை மறுக்க அவர்களால் முடியாது. மணி 10 ஆயிற்று. உடனே குற்றவாளி சைனியத்தின் எதிரிலுள்ள வெளியிடத்தில் நிறுத்தப்பட்டான். சுந்தரேசன் கோழைத்தனம் உடையவனல்ல. ஆகையால் தன் மனைவி, புத்திரன் இவர்களுக்காக அவன் மனதில் எவ்வளவு துயரம் இருந்த போதிலும் அதை அடக்கிக் கொண்டு தேகத்தில் நடுக்கம் முதலிய குறி ஒன்றுமில்லாமல் மரணத்திற்கு எல்லளவும் அஞ்சாமல் திடமனதோடு நின்றான். மரணத்திற்கு கடைசியாக உத்தரவு கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட உத்தியோகஸ்தன் அவனை நோக்கி, நீ ஏதாவது கூற வேண்டியிருந்தால் கூறிவிடு என்றான். இதை கேட்டதும் அங்குள்ள அனைவரும் மூச்சு விடும் சத்தம் கூட கேட்காதபடி நிர்சந்தடியாக சுந்தரேசனையே பார்த்தபடி நின்றார்கள். சுந்தரேசன் யாவரையும் நோக்கி, என் சகோதரர் போன்ற நண்பர்களே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் கண்கள் மறுபடியும் விழிக்காத பெரிய நித்திரை அடையப் போகின்றன. என் தேகம் பயனற்ற மண்ணோடு மண்ணாக சேரப்போகிறது. இம்மண்ணுலக நியாயாதிபதிகளின் தண்டனையை ஏற்றுக்கொண்டதும் நான் யாவருக்கும் நியாயாதிபதியான விண்ணுலக பிதாவான அவருடைய முன் செல்லப் போகிறேன். ஆகையால் இப்படிப்பட்ட சமயத்தில் நான் என் மனதில் இருப்பதை உண்மைப்படி ஒழிக்காமல் கூறிவிட வேண்டும். நான் அடையப்போகும் தண்டனை முற்றும் அநீதியானதே. நான் இப்பொழுது கடவுள் முன் நின்று கூறுகிறேன். என் மேல் கேப்டன் ஜெகநாதனும் சார்ஜென்ட் செல்லப்பனும் புகழ்ந்த சாட்சியம் கற்பனையும் பொய்யுமானது. அவர்களும் இன்னும் இரண்டொருவரும் எனக்கு வேண்டுமென்றே செய்து வந்த கொடுமைகளை கூற வேண்டுமாயின் நெடுநேரம் செல்லும். அவர்கள் ஆதி முதல் செய்து வந்த கொடுமையே நான் பட்ட கஷ்டங்களுக்கும் என் மனைவி புத்திரர் விஷயத்தில் நான் தவறாக நடந்து கொண்டவற்றுக்கும் காரணம். அப்படி இருந்தாலும் அவர்களை மன்னிக்கும்படி நான் மனப்பூர்வமாக கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இனியாவது அவர்கள் இன்னும் தங்கள் கீழ் இழுக்கப்பட்டவர்களை கொடுமையாக நடத்தாமல் அன்பாயும் நியாயமாகவும் நடத்துவார்கள் என்று பிரார்த்திக்கிறேன். இவ்வளவே நான் கூறுவது. யாவரும் சேமமாக இருப்பீர்கள் என்று கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்று முடித்தான். அவன் வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த போர் வீரர்களுக்கெல்லாம் கண்ணீர் ஆறாக பெருகிற்று. அதற்குள் மணியும் 10:30 ஆகிவிட்டது. கொலைக்கு உத்தரவு கொடுக்கும் அதிகாரி கர்னல் முகத்தை பார்த்தான். கர்னல் தலையாட்டினார். அவன் உடனே சுட வேண்டிய ஆட்களை சுந்தரேசனுக்கு எதிரில் நிறுத்தியதும் அவன் கண்கள் கட்டப்பட்டன. அவன் கட்டளைப்படி முழங்காலிட்டு நேராக நிமிர்ந்து நின்றான். அதிகாரி தன் கையில் இருந்த கோலை உயர தூக்கியாட்டி 1 என்றான். உடனே வெளிக்கதவண்டை காவல் இருந்தவன் வெளியில் குழுமியிருக்கும் ஜனங்கள் காணாதபடி கதவை மூடிக்கொண்டான். சுட நியமிக்கப்பட்ட ஆட்கள் தங்கள் துப்பாக்கிகளில் தோட்டாவை எடுத்து போட்டுக்கொண்டு துப்பாக்கிகளை முன்னுக்கு நீட்டினார்கள். அதிகாரி 5 நிமிடம் கழித்து மறுபடியும் கோலையாட்டி 2 என்றதும் அவர்கள் அறுவரும் ஏக காலத்தில் தங்கள் துப்பாக்கிகளை சுந்தரேசன் இருதயத்திற்கு நேராக குறிப்பிடித்தார்கள். பின்னும் 4 நிமிடங்கள் கழித்தன. ஆச்சு. அந்த அதிகாரி 3 என்றதும் ஏக காலத்தில் 6 குண்டுகள் சுந்தரேசன் இருதயத்தில் பாயும். ஆனால் அந்த சமயம் அதிவேகமாக ஒரு குதிரை வரும் சத்தத்தை கேட்டு யாவரும் திகைத்து நின்றார்கள். குறிப்பிடித்த வீரர்கள் தற்செயலாக துப்பாக்கிகளை தொங்கவிட்டு விட்டார்கள். மறு நிமிடம் வெளிக்கதவு வேகமாக திறக்கப்பட்டதும் குதிரை மேல் ஒரு ஆள் உள்ளே நுழைந்தான். அவன் நிறுத்து என்று கூறிக்கொண்டே தன் கையில் இருந்த ஒரு கடித உரையை தலைக்கு மேல் தூக்கி ஆட்டிக்கொண்டு மன்னாப்பூ மன்னாப்பூ என்றான். கர்னல் உடனே ஓடிப்போய் அதை வாங்கி பார்த்ததும் சுந்தரேசன் மன்னிக்கப்பட்டான் என்றார். உடனே சுந்தரேசன் கண்களில் கட்டியிருந்த கட்டு அவிழ்த்து விடப்பட்டது. அவனுக்கு மன்னாப்பு வரும் என்று தெரியாததால் முதலில் அவனுக்கு ஒன்றுமே விளங்கவே இல்லை. குதிரையின் மேல் வந்த ரகுபதியும் கர்னலும் அவன் அருகில் சென்று நீ மன்னிக்கப்பட்டாய் என்று கூறியதும் அவன் மூர்ச்சையடைந்தான். சுந்தரேசனுக்கு ஸ்மரணை வந்த பொழுது தன் நண்பரில் சிலர் தன்னை தாகத்திற்கு கொடுத்து உபசரிப்பதையும் எங்கும் பெரும் குழப்பமாக இருப்பதையும் கூடத்தின் மத்தியில் ஒரு பலகை மேல் ஒரு சவம் வைக்கப்பட்டிருப்பதையும் கண்டான். அவன் மூர்ச்சை அடைந்ததும் ஒரு விசேஷம் நடந்தது. அதாவது கர்னல் ரகுபதியை உம்மிடம் இக்கடிதம் எப்படி வந்தது என்று விசாரித்து கொண்டிருக்கையில் வெளியில் ஒரு கோஷ்டம் உண்டானதும் சில கூலி ஜனங்கள் ஒரு பலகை மேல் ஒரு சவத்தை வைத்து மூடி எடுத்து கொண்டு வந்தார்கள். அது உள்ளே கொண்டு வரப்பட்டதும் கர்னல் முதலியவர்கள் அது யார் சவம் என்று பார்த்தபொழுது கேப்டன் ஜெகநாதனுடைய சவமாக இருந்தது. இதனால் பெரும் குழப்பம் உண்டாகிவிட்டது. ஜெகநாதன் சிரத்தில் ஒரு பக்கம் பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது. தேகம் சேற்றிலிருந்து எடுக்கப்பட்டது போல தோன்றியது. சவத்தை எடுத்து வந்த ஆட்களை கேட்டபொழுது இங்கிருந்து 2 மைல் தூரத்தில் ஆலம்பட்டிக்கு செல்லும் பாதையோரம் ஒரு குட்டையில் இச்சவம் இருந்தது. சற்று நேரத்திற்கு முன் நாங்கள் புலத்திற்கு போகையில் இதன் கால் கொஞ்சம் வெளியில் தெரிந்ததால் சோதித்து பார்த்தோம். இப்பிணம் அகப்பட்டது. இவர் யார் என்று எங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியுமாதலால் இங்கு கொண்டு வந்தோம் என்றார்கள். அதன் பின் ரகுபதி கூறிய சங்கதிகளால் அமிர்தவள்ளி வீட்டில் இருக்கும்
அக்குரூபி மனிதனால் இவன் கொல்லப்பட்டான் என்று நன்றாக விளங்கியது. ரகுபதி உடனே அந்த மனிதனை போலீசார் வசம் ஒப்படைக்கும்படி ஒரு கடிதம் எழுதி ஒரு ஆளிடம் கொடுத்து அமிர்தவல்லியிடம் அனுப்பினான். இதற்குள் சுந்தரேசனுக்கு ஸ்மரணை வந்தது. அவன் தன் நண்பனை விசாரித்த பொழுது அவர்கள் மூலமாக ரங்கநாதம் பிரபுவே தான் மன்னிப்படைந்ததற்கு காரணம் என்றும், ஜெகநாதன் தன் மன்னிப்பு உத்தரவை கொண்டு வரும்பொழுது கொலையுண்டான் என்றும் கேள்விப்பட்டதும் அவர்கள் செய்த தீங்கு அனைத்தையும் மறந்து இப்பொழுது அவர்கள் மேல் மிக்க பரிதாபமும் நடந்த விஷயத்தில் வியப்பும் அடைந்தான். அவர்கள் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கையில் ரங்கநாதம் பிரபு மிக்க கலவரத்தோடு அங்கு வந்தார். அவர் கடந்த இரவு 10 மணிக்கு லவணபுரியிலிருந்து தம் மாளிகை சேர்ந்து ஜெகநாதனிடம் அந்த உத்தரவை கொடுத்து உடனே அனுப்பினார். காலை 8 மணிக்கு ஜெகநாதன் ஏறிச் சென்ற குதிரை ஊர் ஓரத்தில் அலைந்து கொண்டிருந்ததாக சில ஆட்கள் அதை பிடித்து வந்ததை கண்டார். அதன் அக்குட்டத்தில் ஒன்று அருந்து போயிருந்தது. அதனால் தன் புத்திரனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டதென்று பயந்து அவரே அதிவேகமாக மங்காபுரத்திற்கு வந்தார். அங்கு வந்ததும் தன் மகனுடைய சவத்தை கண்டதும், கடவுளே, இது உன் தண்டனையே, ஐயோ என்று கூவிக்கொண்டே மூர்ச்சி அடைந்தார். சுந்தரேசன் மனம் தாழாமல் அவருக்கு மரியாதையாக தேறுதல் கூறினான். அவர் அவனிடம் ரகசியமாக ஒரு 1/4 மணி நேரம் பேசினார். உடனே சுந்தரேசன் முகத்தில் ஒருவித அதிசயமும் சந்தோஷமும் துயரமுமான மாறுதல் உண்டாகிவிட்டது. பிறகு நடக்க வேண்டிய சங்கதிகளை குறித்து ஏற்பாடு செய்துவிட்டு ரகுபதி அமிர்தவல்லியின் மாளிகைக்கு சென்று அங்கிருக்கும் கொலையாளியை பற்றி கவனிப்பதற்காக புறப்பட்டான். சுந்தரேசனும் பிரபுவும் தேவசுந்தரி இருக்கும் வீட்டிற்கு சென்றார்கள். ஜெகநாதனுடைய சவம் அதிகாரிகள் பார்வையிட்ட பின் மாளிகைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று ஏற்பாடாயிற்று. தேவசுந்தரியின் வீட்டிற்கு சென்றதும் பிரபு வெளியில் நிற்க சுந்தரேசன் மட்டும் முன்னே உள்ளே சென்றான். தேவசுந்தரிக்கு தன் கணவன் மன்னிக்கப்படுவது தெரியாதாகையால் மணி 10 அடித்ததும் நாம் விதவையாகிவிட்டோம் என்று அவள் சொல்லனாத துயரத்தில் இருந்தாள். சிறுவனுக்கு இனி தந்தையை காணப்போவதில்லை என்று மட்டும் தெரியும். அச்சமயம் யாரோ கதவை தட்டவும் வீட்டுக்காரிதான் தனக்கு தேர்தல் கூற வந்திருக்கிறாள் என்றெண்ணி மெதுவாக போய் கதவை திறந்தாள். தன் கணவனை கண்டவுடனே அவளுக்கு உண்டான சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஆனால் மறுநிமிடமே அது திகிலாக மாறிவிட்டது. ஏனென்றால் இவன் ஓடி வந்து விட்டானோ என்று நினைத்தாள். சுந்தரேசன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மன்னாப்படைந்ததையும் அதற்கு காரணமானவர்களையும் கூறினதும் அவள் ஆனந்த கண்ணீர் பெருக்கினாள். சிறுவனுக்கு ஆனந்தத்தால் ஒன்றுமே புரியவில்லை. அதன் பிறகு 1/4 மணி நேரம் புருஷனும் மனைவியும் ரகசியமாக சில சங்கதிகளை பற்றி பேசினார்கள். பிரபு சுந்தரேசன் பிறப்பின் உண்மையை கூறி, உன் தாயாக என் தங்கை முன்னமே இதை கூறியிருந்தாள். இவ்வளவு கஷ்டம் உனக்கு நேர்ந்திருக்காது. ஆயினும் நமது குடும்ப கௌரவத்திற்காக இது வெளியில் தெரியக்கூடாது. நீயும் உன் மனைவி புத்திரரும் இனி மாளிகையிலேயே இருந்து விடுங்கள். இனி நீயே எனக்கு புத்திரன். நான் அதற்கு தக்க காரணம் உலகத்தாருக்கு கூறிவிடுகிறேன் என்று சொல்லி அவனை சம்மதிக்கச் செய்துவிட்டார். தேவசுந்தரி யாவும் கேட்டபின் தன் கணவன் பிரியப்படி நடக்க சம்மதித்தாள். பிறகு பிரபு உள்ளே அழைக்கப்பட்ட பொழுது தேவசுந்தரி அவரை மரியாதையோடும் அன்போடும் ஏற்றுக்கொண்டாள். பிரபு, அம்மா, உங்களுக்கு நேரிட்ட துன்பங்களுக்காகவே கடவுள் என்னை இப்படி தண்டித்து விட்டார். நான் புத்திரன் இல்லாத அனாதையாகிவிட்டேன் என்று துயரப்பட்டார். தேவசுந்தரியும் சுந்தரேசனும் அவருக்கு தேர்தல் கூறினார்கள். சுந்தரேசன் மட்டும் அவரோடு இப்பொழுதே மாளிகைக்கு செல்ல வேண்டுமென்றும், தேவசுந்தரியும் சிறுவனும் ஜெகநாதனுடைய தகனக்கிரியை முடிந்த பின் செல்ல வேண்டும் என்றும் ஏற்பாடாயிற்று. அதன்படியே அவர்கள் இருவரும் சென்றார்கள். பிரபுவின் மனைவி தன் புதல்வன் மரணத்தை கேட்டதும் பேரிடி விழுந்தவள் போல அதே வியாதியாக படுத்துவிட்டாள். மரகதம்மாள் தன் புதல்வனைக் கண்டு பேரானந்தம் அடைந்தாள். எல்லா சங்கதியும் வெளியான விஷயம் அவளுக்கு அன்று அறிவிக்கப்பட்டது. ஜெகநாதனுடைய தகனக்கிரியை நடந்த மறுநாள் தேவசுந்தரியும் சிறுவனும் மாளிகை வந்து சேர்ந்தார்கள். ரகுபதி அமிர்தவல்லியின் மாளிகைக்கு சென்ற பொழுது அக்கொலையாளி பூரண ஸ்மரணை அடைந்திருந்தான். டாக்டர் அவன் சுகமடைவான், பயமில்லை, ஆகையால் தூக்கு மரத்திற்கு தப்ப மாட்டான் என்றார். அங்கு வந்து அவனுக்காக காவலில் இருந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் ரகுபதியிடம் அடியர் கண்டபடி கூறினார். ஐயா, அவன் யாவும் ஒப்புக்கொண்டான். அவன் கேப்டன் ஜெகநாதனை கொன்றதற்கும் அதோடு சுந்தரேசன் மன்னிப்படையாமல் கொலை தண்டனை அடைய நேரிட்டதற்கும் மிக்க சந்தோஷப்படுகிறான். சுந்தரேசன் தப்பிக்கொண்டது அவனுக்கு இன்னும் தெரியாது. ரங்கநாதம் பிரபு அவனை தீவாந்திர தண்டனை அடையச் செய்தபடியால் அவர் புத்திரன் மேல் வஞ்சம் தீர்த்து கொண்டானாம். சுந்தரேசன் மேல் அவனுக்கு கொடிய வஞ்சம் இருந்ததாம். அவன் முன் தீவாந்திர வாசம் செய்ய தண்டனை அடைந்து கப்பலில் ஏற்றப்படும் சமயத்தில் தப்பித்து கொண்டவன். அவன் ஆலம்பட்டியில் முன் தபால் அதிகாரியாக இருந்த சின்னத்தம்பி என்பவன் என்றான். பிறகு அவன் விசாரிக்கப்பட்ட பொழுது கூறிய வாக்குமூலத்தில் அடியர் கண்ட சங்கதி வெளியாயிற்று. அவன் சிறைச்சாலையில் இருந்த பொழுது சுந்தரேசன் அவனுக்கு எழுதிய கடிதத்தை கண்டதும் அவன் நாம் எப்படியாவது தப்பித்து கொண்டு சுந்தரேசன், ரங்கநாதம் பிரபு இவர்கள் மேல் வஞ்சம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டான். அவ்வாறே தப்பித்து கொண்டவுடனே அக்கினி திராவகத்தை பூசி தன் முகத்தை அடையாளம் தெரியாதபடி செய்து கொண்டான்.
ஆனால் அது அவன் நினைத்ததை விட அதிக கெடுதி செய்து ஒரு கண்ணையும் அழித்துவிட்டது. சுந்தரேசன் சைனியத்தில் விசாரிக்கப்பட்டதையும் மரண தண்டனை அடைந்ததையும் கேள்விப்பட்டு மங்காபுரத்திற்கு அருகில் வந்து பிரபுவின் மேல் வஞ்சம் தீர்த்து கொள்ள சமயம் பார்த்து கொண்டே இருந்தான். ஜெகநாதன் வெள்ளிக்கிழமை மாலை ஆலம்பட்டிக்கு சென்றதை கண்டான். எப்படியும் விடுவதற்கு முன் சுந்தரேசன் தண்டனையை பார்க்க வந்து விடுவான் என்றெண்ணி வழியில் காத்து கொண்டிருந்து அவன் வந்ததும் புலி போல பாய்ந்தான். அச்சமயம் ஜெகநாதனுடைய குதிரை பயந்தவனை கீழே தள்ளிவிட்டது. ஆயினும் ஜெகநாதன் சமாளித்து கொண்டு தன் கத்தியை உருவி இவனை முகத்திலும் புயத்திலும் காயப்படுத்தினான். அச்சமயம் அவன் கால் சுருக்கி விழுந்துவிட சின்னத்தம்பி அவன் கத்தி எடுத்துக்கொண்டு அவன் தலைமேல் கத்தி கைப்பிடியால் பலதரம் மோதியடித்து கொன்றுவிட்டு அவன் மடியில் இருந்தவர்களை கொள்ளையடித்து கொண்டு அதற்குள் யாரோ வருவதாக கலவரத்தால் பயமடைந்து அந்த சவத்தை இழுத்து குட்டையில் எறிந்துவிட்டு சற்று தூரம் போய் அகப்பட்டவைகளை பார்த்தான். பணப்பையை வைத்துக்கொண்டு கடித உரையை பிரித்து பார்க்கையில் ராந்தல் வெளிச்சத்தில் பார்த்து அது சுந்தரேசனுடைய மன்னாப்பு உத்தரவென்று தெரிந்தது. அட, ஒரே அடியில் இருவரை கொன்றோம் என்று சந்தோஷத்தோடு புறப்பட்டான். ஆனால் போக போக இரத்தப்போக்கால் களைப்படைந்து பாதை ஓரத்தில் இருந்த அமிர்தவல்லியின் மாளிகை இதழில் சோர்ந்து விழுந்து விட்டான். விசாரணையான பொழுது குற்றம் ருசுவாகி சின்னத்தம்பி தூக்கில் போடப்பட்டான். ரங்கநாதம் பிரபு சைனியத்தை சேர்ந்த மேல் அதிகாரிகளுக்கு எழுதி சுந்தரேசன் 2 தடம் பட்ட தண்டனையாலும் மரண தண்டனை அடைந்த திகிலினாலும் பலம் குன்றிவிட்டபடியால் போர்த்தொழிலுக்கு வேண்டிய சக்தி அவனுக்கு அழிந்துவிட்டதென்ற காரணத்தால் அவனை வேலையில் நின்று அவனை நீக்கிவிடும்படி கேட்டுக்கொண்டார். அவ்வாறே உத்தரவிடப்பட்டது. பிரபுவின் மனைவி தன் புதல்வன் மாண்ட துயரத்தால் 3வது மாதமே மடிந்து போனாள். சுந்தரேசன் பிரபுவின் ஆஸ்திக்கு சொந்தக்காரனாகிவிட்டான். பிரபு 2 வருடம் கழித்து இறந்து போனார். மரகதம்மாள் சுந்தரேசன் புத்திரன் மனம் புரிந்து சந்ததி பெறும் வரையில் சந்தோஷமாக இருந்தாள். தேவசுந்தரியின் தந்தை தன் சொத்தையெல்லாம் ரொக்கமாகி பெட்டியில் வைத்திருந்தான். அவனிடமிருந்த வேலைக்காரி, அதாவது முன் அவன் மனைவிக்கு விரோதமாக சாட்சி கூறியவள், அதை களவாடி கொண்டு போகையில் அகப்பட்டு தண்டிக்கப்பட்டாள். அதன் பின் அவள் முன்னர் தான் அவன் மனைவியை பற்றி கூறியதெல்லாம் விசேஷமாக பொய் என்றும் முழுவதும் தேவராஜ பிள்ளையால் தூண்டப்பட்டது என்றும் கூறிவிட்டாள். அதனால் டாக்டர் கேசவன் அவன் மேல் வியாஜியம் செய்து தன் புத்திரியை அவதூறு செய்ததற்காக அவன் 1 வருடம் தண்டனை அடையும்படி செய்துவிட்டான். தேவராஜ பிள்ளை அதன் பிறகு 1 வருடத்தில் இறந்து போக அவனுடைய வீடும் ரொக்கமும் தேவசுந்தரிக்கே கிடைத்தன. தேவசுந்தரியே தன் தந்தையின் அந்திய காலத்தில் அவனுக்கு அருகில் இருந்து உபசாரம் செய்தாள். கர்னல் உக்கிரசேனன் 2 வருடங்களில் அதிக கடன்காரனாக வேலையை இழந்து கடைசியில் சிறை வைக்கப்பட்டான். சார்ஜன்ட் செல்லப்பன் ஒரு நாள் குடித்த வெறியால் ஒருவனை அடிக்க அவன் மரணமடைந்ததால் மரண பரியந்தம் தீவாந்தர சிற்றை அடைந்தான். தேவசுந்தரியும் சுந்தரேசனும் பிற்காலத்தில் பூரண சுகத்தோடும் சந்தோஷத்தோடும் சேமமாக நெடுகாலம் வாழ்ந்தார்கள். தாங்கள் பட்ட கஷ்டத்தால் எப்பொழுதும் ஏழைகளை ஆதரித்தே வந்தார்கள். தேவசுந்தரி இனிதாக நிறைவு பெற்றது.